ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல் வீடியோ பிடிச்சதுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே போல் டவுட் இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஆர்எல்ஸ் கமெண்ட் செக்ஷன்லேயே உங்களுடைய டவுட்டை வந்து நான் கிளாரிஃபை பண்ணுறேன். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம இப்போ எடுக்கிற இந்த சார்ட்டை வந்து நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய ரெஃபரன்ஸ் சார்ட்டில் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அது வந்து டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து நம்ம லைவ் சார்ட்டில் இது எப்படி வந்து ஆக்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து அதுக்காக நான் எந்த சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி ஜேபிஒய் சார்ட்டில் 1 hour டைம் ஃப்ரேமில் வந்து நான் ஒரு சார்ட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அதில் ப்ரெசன்ட் மார்க்கெட்டோட சினாரியோ என்ன அப்படின்றது நமக்கு ரொம்பவுமே வந்து முக்கியம். சரிங்களா? என்ன வந்து மார்க்கெட்டோட சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் டோட்டலாக வந்து அப் ட்ரெண்டில் வந்து மூவ்மெண்ட்டில் போயிட்டு இருந்திருக்கு. திடீர்னு ஒரு சிஹெச் வச்சு மார்க்கெட் வந்து நான் கீழே வர போகிறேன் அப்படின்ற ஒரு சிக்னல் வந்து நமக்கு வந்து கொடுக்குது. சரிங்களா? அப்போ தான் நம்ம வந்து இந்த ஒரு ஆர்டர் பிளாக்கை மார்க் பண்ணி நம்ம வந்து மார்க்கெட்டில் கொடுக்குறோம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். 1 hourல நம்ம மார்க் பண்ண அந்த ஜோனுக்கு வந்தோடனே நம்ம வந்து 5 minutes டைம் ஃப்ரேமுக்கு வந்து மாறிக்கிறோம். சரிங்களா? 5 minutesல மாறிட்டு 5 minutesல இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம நோட் பண்ணோம்னா ஏஷியன் ஹை. சரிங்களா? ஏஷியன் ஹை இருக்குது, அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். ஸோ ஏஷியன் ஹை இருக்குனாலே மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் மேலே போயிட்டு அந்த ஏஷியன் ஹையை இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு தான் வந்து ட்ரை பண்ணும். சரிங்களா? ஏன்னா ஏஷியன் ஹையில் லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ லிக்விடிட்டி அதிகமாக இருக்குது அப்படின்றப்ப இந்த ஹையை வந்து எடுத்துருச்சு அப்படின்னா நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம். அதை எடுத்ததை எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படி ஒரு சின்ன சிஹெச் வைக்கிது அப்படின்ற பட்சத்தில் நம்ம வந்து அதை நம்ம லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படின்றத நம்ம வந்து கன்சிடர் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து மார்க்கெட்டில் இந்த இடத்துல நான் லிக்விடிட்டி ஸ்வீப்னு போடுறேன். சிஹெச் நடக்குதா அப்படின்றத ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? சிஹெச் அப்படின்றது நமக்கு இந்த இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குங்க. சரிங்களா? சிஹெச் டவுன். ஸோ இப்போ மார்க்கெட்டை நம்ம வந்து கொஞ்சம் ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து சிஹெச் வந்து மாறுது, பொசிஷன் அப்படியே மேலே போகுது. நம்ம வந்து மார்க் பண்ண இடத்த விட்டு உடச்சிட்டு மேலே போயிடுச்சுன்னா டென்ஷன்லாம் ஆகக்கூடாது. அதை நீட்டாக வந்து மாற்றி வச்சுக்கணும். சரிங்களா? இப்போ வந்து மார்க்கெட்டில் நல்ல ஒரு மூமெண்ட்டோடையே உடையுது. சரிங்களா? ஒரு நீட்டாக வந்து ஒரு மூமெண்ட்டோட மார்க்கெட் வந்து நீட்டாக அதை வந்து உடைக்குது. இப்போ உடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வழக்கம் போல் நம்மளுடைய ஆர்டர் பிளாக் கேண்டில்ஸ் அப்படின்னா கீழேருந்து மேலே பார்த்தாலும் சரி, இல்லை மேலேருந்து கீழே பார்த்தாலும் சரி, மொத்தமாக இது பண்ணிக்கோங்க. இது ஒன்று. அடுத்தது என்ன இருக்குங்க, இதையும் நம்ம வந்து தாராளமாக மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இந்த ஆர்டர் பிளாக்கோட இதை வந்து இது எடுத்துருச்சா அப்படின்றத நம்ம வந்து கன்ஃபார்ம் பார்த்துக்கிட்டே ஆகணும். அப்படி எடுத்துருச்சுன்னா அது வந்து இன்வேலிட் ஆயிரும். இதில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால நமக்கு இது வேலிடு தான். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆர்டர் பிளாக் கேண்டில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதுக்கு வந்து ப்ரீமியம் வெர்சஸ் டிஸ்கவுண்ட் டூல் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா? அதை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு நம்ம ஒரு டிஸ்கவுண்ட் இதில் எடுத்துருக்கோம் அப்படின்னு வந்து இது பண்ணிக்கலாம். இந்த ஒரு சிங்கிள் ஆர்டர் பிளாக்கை நீங்கள் இப்படி போட்டுக்கிட்டாலும் சரி, இல்லை இப்படியே வச்சு நீட்டாக இழுத்து விட்டு இதை லிக்விடிட்டி அப்படின்னு வந்து வச்சுக்கிட்டாலும் நமக்கு வந்து அந்த ஜோன் வந்து வேலிடாக கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ நம்ம நீட்டாக 2 இது வந்து வந்துருச்சுங்களா ஃப்ராக்டர் இல்லையா? ஸோ வந்து டபுள் டாப் லிக்விடிட்டியை நீங்கள் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது, நீட்டாக போய் அதை வந்து எடுக்குது. ஸோ எடுக்கிற இடத்துல நம்ம வந்து என்ட்ரி இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிட்டு எஸ்எல் வந்து ரீசன்ட் ஸ்விங் ஹைக்கு மேலே வச்சாலும் சரி, இங்கே வச்சாலும் சரி, பட் சேஃப் வந்து ஸ்விங் ஹை தான். சரிங்களா? ரொம்ப வந்து எஸ்எல்லை வந்து டைட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இது பண்ணோம்னா ஒரு சில டைம் வந்து தூக்கி அடிச்சுட்டு போயிடும் எஸ்எல். ஸோ வந்து அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இங்கே ஏஷியன் லோவர் இருக்கிறதுனால இதை நீங்கள் டார்கெட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அசால்ட்டாக வந்து அடிக்கும். சரிங்களா? ஏஷியன் லோவும் இருக்குது. கீழே நம்ம வந்து ஒரு ஆர்டர் பிளாக் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுடைய கெஸ் வந்து இது வரைக்கும் போகும். ஆனால் சேஃபர் சைடு வந்து ஏஷியன் லோ உங்களுக்கு நீட்டாக வந்து அச்சீவ் ஆகும். இப்போ வந்து மார்க்கெட் என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம கொடுத்துருந்த அந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணுது. மிட்டிகேட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா 1:4 நீங்கள் அந்த எஸ்எல்லை வந்து கம்மி பண்ணிங்கன்னா ஒரு வேளை இங்கே வச்சுருந்தீங்கன்னா 1:12 வந்திருக்கும். பட் அது நம்ம கொஞ்சம் ஷோ ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். சேஃபர் சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு 1:4 வந்து நீட்டாக வந்து கிடைக்கும். நம்ம மார்க் பண்ண அந்த ஆர்டர் பிளாக்கில் மார்க்கெட் வந்து தொட்டதுக்கப்புறம் ஒரே ஷூட்டு, அவ்வளோதான். மேலே வந்து மார்க்கெட் நீட்டாக ஏற ஆரம்பிக்குது. சரிங்களா?
அதுக்காக தான் நம்ம இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டபுள் சைடும் நம்ம ஆர்டர் பிளாக் மார்க் பண்ணுறதுக்கு ஒரே ஒரு ரீசனு இந்த இடத்துல மார்க்கெட் திரும்ப போகுது அப்படின்றதையும் நம்ம சொல்லிவிடுவோம். ஸோ நீங்கள் டார்கெட் பண்ணுறது இங்கிருந்து இது வரைக்கும் டார்கெட் பண்ணிங்கன்னா சேஃபர் ஜோனு, இது வரைக்கும் டார்கெட் பண்ணிங்கன்னா கூட ஓகே. இதுக்கும் கீழே போகும் அப்படின்னு எய்ம் பண்ணிருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் அது போச்சுன்னா நல்லது, போகலை அப்படின்னா வந்து உங்களுக்கு தான் கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகும், பிரேக் ஈவன் அடிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா, அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க. சரிங்களா, ஓகேங்க. இன்றைக்கி இதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகைன் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மகிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.